இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ராகி ரொட்டியும் கேரட் ஆம்லேட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ராகி ரொட்டி பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, 2 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கணும். இப்போ தோசை பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மாவு எடுத்து கையால ரொட்டி மாதிரி தட்டிக்கிறேன். தண்ணி தொட்டு அழுத்தினா ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட வாழையில இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டியை மீடியம் ஃபிளேம்ல தான் குக் பண்ணணும், இல்லைன்னா உள்ள இருக்க முருங்கைக்கீரை எல்லாம் வேகாது. ஸோ 2 பக்கம் மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணி எடுத்தா ஒரு சூப்பரான ராகி ரொட்டி ரெடி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறுமனே சாப்பிட்டா கூட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேரட் ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு பவுல்ல ஒரு துருவன கேரட், ஒரு பெரிய வெங்காயம், உப்பு, 2 முட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தோசை பேன்ல ஊத்தி 2 சைடும் குக் பண்ண ஒரு சூப்பரான கேரட் ஆம்லேட்டுமே ரெடி. கேரட் ஆம்லேட் வந்து நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன். வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது அண்ட் ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது. அதனால நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லேட் மட்டும் தான் சாப்பிட்டேன். ராகி ரொட்டியை டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுட்டேன். எப்படியுமே நான் டின்னர் வந்து 6 மணிக்குள்ள முடிச்சிருவேன். அதனால தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.